உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நலமாயிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றைய தமிழக அரசியல் களம் எப்படி இருக்குன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 2026 ரிசல்ட் தமிழக அரசியலையே புரட்டி போட்டுருச்சு. இந்த நிலையில் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்களின் வருகை அவசியமானதா? எப்படிப்பட்ட தலைவர் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள்? என்ன மாதிரியான மாற்றம் தமிழக அரசியல் களத்தில் ஏற்பட போகிறது? சிந்திக்கலாம் வாங்க. அன்பு உறவுகளே, 2026 ரிசல்ட்ஸ் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ட்ரெமெண்டஸ் சேஞ்ச். பிரதான கட்சிகள், மிக முக்கிய இடத்துல இருந்த 2 கட்சிகள் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே, 2 திராவிட கட்சிகள் தோல்வியுற்ற நிலையில் 2 வருடங்களான டிவிகே திரு விஜய் அவர்களின் தலைமையில் ஆட்சியை அமைத்திருக்கிறது. இது ஒரு பெரிய மாற்றம் தமிழகத்தில் நடந்திருக்கு அரசியல் வரலாற்றில் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது அந்த நிலையில்தான் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்களின் அரசியல் வருகையும் பெரிதாக பேசப்பட்டது. அவர் பிஜேபியிலிருந்து வெளியேறியதும் வீத லீடர்ஸ் அமைப்பின் மூலம் தன்னுடைய அரசியலை முன்னெடுத்து செல்வதும் ஒரு பெரிய பேசுபொருளாக இருந்தது. இப்போவும் யங்ஸ்டர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, வயதானவர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்படி எல்லா ஏஜ் கேட்டகரியில் இருந்தும் எல்லா துறை சார்ந்தவர்களும், ஆண்கள் பெண்கள் என அனைவராலும் ஈவன் குழந்தைங்க முதற்கொண்டு விரும்பக்கூடிய தலைவராக திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் இருக்கிறார். இந்த நிலையில் மக்கள் மத்தியில் இந்த மாதிரியான கேள்விகளும் முன்வைக்கப்படுகிறது. எப்படிப்பட்ட தலைவர் அண்ணாமலை? சிந்திக்கணுங்க. நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம், ஒரு நேர்மையான அச்சமற்ற அரசியல்வாதி திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள். அவருடைய அறிவு அபாரமானது. ஒரு விஷயத்தை எந்த துறையை பற்றி பேசினாலும் he will have the data in hand all the time. ஃபிங்கர் டிப்பில் டேட்டா வச்சுருப்பார். அப்பேற்பட்ட தலைவர். எல்லா துறை சார்ந்த அறிவும் இருக்கக்கூடிய ஒரு தலைவர். எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல பண்புகளை உள்ளடக்கிய தலைவர். மனிதர்களை மனிதர்களாக நேசிக்கக்கூடிய மதிக்கக்கூடிய தலைவர். சாதி மதம் மொழி இப்படி எந்த வகையிலும் பிரித்து பார்க்காம மனிதர்களை நேசிக்கக்கூடிய தலைவர் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள். எப்படி இவர் மற்ற அரசியல்வாதிகளிலிருந்து வித்தியாசமானவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமகாலத்தில் எந்த அரசியல் தலைவராவது பள்ளி குழந்தைகள்கிட்டையும் கல்லூரி மாணவர்கள்கிட்டையும் சென்று பேசி அவர்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் சமூக முன்னேற்றம் குறித்த விழிப்புணர்வையும் பிள்ளைகள்கிட்ட ஏற்படுத்தி இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா? He is the one and only political leader who is eagerly working for the wellness of the society அப்படின்னு நான் சொல்லுவேன். குழந்தைங்களோட ஃப்யூச்சரை பற்றி கவலையும் அக்கறையும் படக்கூடிய தலைவர் இல்லையா? அண்ட் தென் இப்போது ஒரு டக்குன்னு நம்ம பாப்புலர் ஆகணும்னா ஒரு ஆயுதம் கையில் இருக்குது. அது என்னென்னா, அவங்கள பற்றி விமர்சனம் பண்ணணும். அந்த வகையில் கட்சியை ஆரம்பிச்சிருக்கோம். நல்ல ரீச் ஆகணும்னா ஆளும் கட்சியை எதிர்த்து 4 ட்வீட் போட்டாலோ இல்லை 4 ப்ரெஸ் மீட் கொடுத்தாலோ போதும். எல்லா ஊடகங்களும் அதைத்தான் பேசும். அப்படி பாப்புலர் ஆகலாம். ஆனால் அதை செய்ய விரும்பாத அரசியல் நாகரீகம் அறிந்த தலைவர் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிஜேபியை பற்றி விமர்சனம் பண்ணலை, டிவிகே பற்றி விமர்சனம் பண்ணலை. பிஜேபியை பற்றி ஏன் விமர்சனம் பண்ணலன்னா, நாம் அவங்கேருந்து வெளில வந்துட்டோம். அரசியல் நிலைப்பாட்டில் மக்கள் பிரச்சனையில் ஏதேனும் தேவை இருந்தால் அந்த கருத்துக்களை ஈவன் இப்போது கர்நாடகா காவிரி தண்ணி திறந்து விடுறதுக்கு இல்லை மேகதாதுல அணை கட்டுறதுக்கு தமிழ்நாடோட பெர்மிஷன் தேவையில்லைன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னப்போ he is the first person who raised voice. he is the voice of தமிழ்நாடு அப்படின்னு நான் சொல்லுவேன். அவர் போட்டதுக்கு அப்புறம் தான், ட்வீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் மற்ற அரசியல் தலைவர்கள் இந்த இஷ்யூ பற்றி பேச ஆரம்பித்தாங்க. ரைட். ஸோ அப்படி இருக்கும்போது இவர் மற்ற இஷ்யூஸ், இப்போ பிஜேபியை பற்றி பர்சனலாக எந்த அட்டாக்கும் கிடையாது, கட்சி சார்ந்த அட்டாக் எதுவுமே கிடையாது. சரி, ஆளும் கட்சியாக இருக்கிற டிவிகேவை குறை சொல்லி 4 ட்வீட் போட முடியாதா? பட் he does not want to do that. why? Because அவங்க இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்காங்க. அவர்களுக்கு அரசியல் அனுபவம் குறைவு.
அவங்களுக்கு டைம் வேணும் செட்டில் ஆகிறதுக்கு, அந்த ஃபீல்டில் கால் பதிக்க அவங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ப்ராசஸை. ஸோ 1 இயர் அவங்களோட ஆக்டிவிட்டீஸை நம்ம மானிட்டர் பண்ணுவோம். அந்த 1 இயரும் நம்ம சும்மா இருக்க போகிறதில்ல. இந்தந்த ஏரியாவில் இஷ்யூஸ் இருக்குன்னு எவ்ரி நவ் அண்ட் தென் ஹீ இஸ் பாயிண்டிங் அவுட், ரைட்? ஸோ அதை ரொம்ப கௌரவமாக, கண்ணியமாக, அரசியல் நாகரிகத்தோடு பண்ணக்கூடிய தலைவர் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள். இப்போது ஒரு வீட்டில் 2 பசங்க இருக்காங்க அப்படின்னா, அந்த பசங்க கிட்ட நான் கை காட்டி இவரை, இப்பேற்பட்ட தலைவர் ஒருவர் நம்ம கூட இருக்கிறார், இவரை ஃபாலோ பண்ணுன்னு நான் பயம் இல்லாமல் சொல்ல முடியும். அவர் அரசியல் தலைவர் என்பதை தாண்டி ஒரு அருமையான மனிதர். ஈவன் இப்போ ஒரு காலேஜில் பேசும்போது கூட அவர் எப்பேற்பட்ட மனித நேயர் பாருங்க. அந்த குழந்தைங்களுக்கு அவர் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, உங்கள் காலேஜில் இருக்க பிரின்ஸிபலை நீங்கள் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதே அளவு ரெஸ்பெக்ட் உங்கள் காலேஜில் இருக்க வாட்ச்மேனுக்கும் நீங்கள் கொடுக்கணும். அங்கே வேலை பார்க்குற மற்ற ஸ்டாஃப்ஸையும் நீங்கள் ரொம்ப மரியாதையாக நடத்தணும் அப்படிங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம். தே ஷுட் நோ திஸ். இல்லை, அதை சொல்லிக் கொடுக்க ஒரு தலைவர் இருக்கிறார்னா அவர் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள். ஸோ எல்லா வகையிலும் ஹீ இஸ் யுனிக். He is completely different from all other politicians. We are not, நம்ம மற்ற அரசியல் தலைவர்களை டீக்ரேட் பண்ணணுங்கிறது நம்ம நோக்கம் இல்லை. அதை நம்ம தலைவர் நமக்கு சொல்லித்தரல. அட் த சேம் டைம் he is totally different அப்படின்னு நான் ரொம்ப கம்பீரமாகவும் பெருமையோடவும் நான் சொல்லுவேன். ஸோ அண்ணன் பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு நார்மல் பாலிடிக்ஸ் கிடையாது. அவருடைய நோக்கம் சமுதாய மாற்றம், இந்த இளைய தலைமுறையின் ஒழுக்கம் சார்ந்தது, சமுதாயத்தின் ஒழுக்கம் சார்ந்தது, சமுதாய முன்னேற்றம், இளைஞர்களின் முன்னேற்றம், இதை கருத்தில் கொண்டுதான் அவருடைய அரசியல் பயணம் இருக்கிறது. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னது போல அறிவியலையும் ஆன்மீகத்தையும் நம்பக்கூடிய தலைவர் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள். ஸோ இவர் களத்தில் நின்று களமாட போகிறார். நாளைய தமிழகத்தில் போட்டின்னு பார்த்தா அது டிவிகேக்கும் WTL. ஃபார் நவ் த நேம் இஸ் WTL. இன் வெரி சூன் நம்ம ஒரு புது பேர் இதுக்கு கிடைக்க போகுது. ஸோ ஃபார் நவ் ஐம் கோனா சே TVK அண்ட் WTL வர்சஸ் WTL, ரைட்? இப்படித்தான் களம் இருக்க போகிறது எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மற்றும் ஒரு சிறந்த காணொலியோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.